பொன்னி அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, பொன்னி பார்லரில் அந்த லேடியை பார்த்துறாங்க. பார்த்த உடனே அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்கிட்ட சொல்லி அந்த லேடியோடைய ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு நேராக போய் அந்த நாடக கம்பெனிலேயும் போய் கேட்குறாங்க. கேட்டதும் அவங்க ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு, இந்த பொண்ணு பேர் தீபா, நம்ம கம்பெனியில் தான் உறுப்பினராக இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து பார்த்தா மட்டும்தான் இவங்க இப்போவும் நம்ம இதில் சந்தா கட்டி நடிகர் சங்கத்தில் இருக்காங்களா, இவங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இவங்க பேர் மட்டும் தீபாங்கிறது ஞாபகம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சார், இது மாதிரி ஒரு எமர்ஜென்சியில் இருக்கோம், நீங்கள் உடனே அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்து அவங்களுடைய அட்ரஸை மட்டும் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா இப்போது இங்கே ஆடிட்டிங் போயிட்டுருக்கு, அந்த வேலையெல்லாம் பார்க்கணும், நீங்கள் போயிட்டு நாளைக்கு இல்லைனா நாளை மறுநாள் வாங்க, அப்போ தான் பண்ண முடியும், இப்போதைக்கு வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இங்கே பொண்ணியும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க, சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ சொல்கிறாங்க. இது மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, இவங்களுடைய வாழ்க்கையை இப்போது இவங்கள நம்பி தான் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய அட்ரஸை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஃபைனலாக சொல்லக்கூடிய விஷயங்கிறது, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் போயிட்டு நாளைக்கு இல்லைனா நாளை மறுநாள் வாங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ண மாட்டோன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பொண்ணியும் மனசு உடஞ்சி போய் வெளியே வராங்க. இப்படி கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பொன்னி ரொம்பவுமே டென்ஷனாக இருக்காங்க. அப்போது சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, விடுங்க சிஸ்டர், நமக்கு எதுவுமே கிடைக்காதப்போ நாம் நம்பிக்கையாக இருந்தோம்ல, கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அவங்களுடைய ஃபோட்டோ கிடச்சிச்சு, அவங்களோட பேர் தீபா, அவங்க அப்போது இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க, நல்லாவே தெரியுது, அதனால தான் அவங்க இந்த பார்லருக்கு வந்திருக்காங்க. இப்படி நமக்கு எல்லாமே அட்வான்டேஜ் தான் சிஸ்டர், கண்டிப்பாக அவங்கள கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு இங்கே ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் பொண்ணுக்கு மனசு கேட்கல. இல்லைண்ணே, இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்ச நாம இன்றைக்கி மட்டும் அவங்க அட்ரஸை கொடுத்தாங்கன்னா அவங்கள தேடி போய் கண்டிப்பாக பிடிச்சிருக்கலாம். இப்போது அவங்க காலையிலேயே என்னை பார்த்துட்டாங்கல்ல, என்னை பார்த்தவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு என்னைய, இன்னாலும் அவங்க கொஞ்சம் உஷாராயிடுவாங்க, வெளியில் வரமாட்டாங்க, அதனால தானே பார்க்குறேன், இன்றைக்குள்ளே அட்ரஸ் கிடச்சா நாம் போய் அவங்கள விரட்டி பிடிச்சிடலான்னு ட்ரை பண்ணேன். அவங்க நாளைக்கு வேற எங்கன்னா ஒருவேளை வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்கன்னா என்னென்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாமல் போய்டும்ல, அது நினச்சாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இங்கே பொண்ணு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டில் இருக்கிற பிரீத்தியும் வெண்ணிலாவும் இந்த பொண்ணு நம்மள்ட்ட ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்காள, அவளை முதல்ல வீட்டை விட்டு அனுப்பணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சுந்தரத்திட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாவது இந்த பொண்ணியை முதல்ல வீட்டை விட்டு அனுப்பி ஆகணுன்னு. அவளுடைய ஆட்டோ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அதுலேயும் அவள் வேலை பார்க்குற இப்போ இந்த பார்லருடைய ஓனரு இவளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி பழகுறாங்க போல். 2 பேரும் சேர்ந்தவங்களை ரொம்பவுமே இன்சல்ட் பண்ணிட்டா, அவளை எதனா ஒன்று பண்ணி ஆகணுன்னு அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சுந்தரத்துக்கு ஃபோன் வருது. சுந்தரம் உடனே வரையணுமான்னு சொல்லிட்டு வெளியே போயிடாரு. பார்த்தா நம்ம தாஸ் தான் கால் பண்ணியிருக்கான். தாஸ் ஃபோன் எடுத்த உடனே, தாஸ் என்னாச்சு, இப்போ எது கால் பண்ண அப்படின்னு கேட்குறான். உடனே தாஸ் சொல்கிறாரு, என்ன மச்சான், டைம் சொன்னேன், பணம் தரேன்னு சொன்னேன், இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லையே, அதான் கால் பண்ணேன், என்னாச்சு, பணம் ரெடி பண்ணிட்டியா இல்லையா, ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்குவோம். சுந்தரம் உடனே, இங்கே பார் தாஸ், நீ கேட்டிருக்கிறது ஒன்றும் கம்மியான பணம் இல்லை, 15 லட்சம் கேட்டிருக்க, ஸோ அதை ரெடி பண்ணுறது எனக்கு டைம் ஆகும்ல, இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடு, அதுக்குள்ளே பணத்தை எப்படி ரெடி பண்ணி தந்துடுறேன். என்ன மச்சான், குழந்தை கிடச்சிச்சின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக பேசுகிறியா, இங்கே பாரு, என்னால் கடத்தின குழந்தைய விட முடிஞ்ச மாதிரி திரும்பவும் அந்த குழந்தைய கடத்த முடியும், கடத்தி வச்சுட்டு எனக்கு இன்றைக்கே பணம் வேணும்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், ரெடி பண்ணி தான் தந்தாகணும். திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டேன், என்னால் என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன், என்ன பண்ண அப்படிங்கிறத நான் காட்டிட்டேன், இருந்து நீ என்னைய கேர்லெஸ்ஸாக நினச்சா அப்படின்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாது மச்சான். அதனால் திரும்ப சொல்கிறேன், எனக்கு நாளைக்குள்ளே பணம் கைக்கு வரணும், அதுக்கான ஏற்பாடை பண்ணு, இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி கேர்லெஸ்ஸாக விட்ட அப்படின்னா நாளை மறுநாள் காலையில் விடியும் போது குழந்தை உன் வீட்டில் இருக்காது, அது உன் குழந்தையாக இருக்குமா இல்லை உன் மனைவியாக இருப்பான்னு தெரியாது, எனக்கு அந்த நேரத்தில் யாரை தூக்கணும்னு தோணுதோ அவனை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே தாஸ் மிரட்டி ஃபோன் வச்சிடறான். இங்கே சுந்தரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவன் வேற பணத்தை கட்டி மிரட்டிகிட்டு இருக்கானே, என்ன பண்ணலாம் இப்போது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏற்கனவே அந்த மேனேஜர்கிட்ட சொன்னமே, ஆன்ட்டிக்கிட்ட ஒரு செக்கில் சைன் வாங்க சொல்லி, அவர் என்ன பண்ணான்னு தெரியலையே, முதல்ல அவர் விசாரிக்கணுமே அப்படின்னு இங்கே சுந்தரம் முடிவு பண்ணுறாரு. சரி, காலை விழிஞ்சோடனே அந்த மேனேஜர் கால் பண்ணி செக்கில் சைன் வாங்கிட்டாரா இல்லையாங்கிறத விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் உள்ளே வந்துடுறாரு. இந்த பக்கம் பொண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு பார்லருக்கு போகிறாங்க. பார்லர் போன இந்த பொண்ணு கேட்குறாங்க, என்னாச்சு பொண்ணி, பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிங்களா அவளை அப்படின்னு கேட்க,
இல்லை சிஸ்டர், இது மாதிரி கொஞ்சம் சிக்கலாக போச்சு, ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணது தெரில எனக்கு அப்படின்னு இங்கே பொன்னி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஓனர் மேடம் பார்த்துட்டாங்க. பொன்னி இங்கே வா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, பொன்னி ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பொன்னி, உன்னை பார்த்தா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டால, அப்படி இருந்து ஏன் சில விஷயத்த மறைக்கிற, என்னாச்சு, ஏதோ பதட்டமாக பேசிட்டு இருந்தியே, சொல்லு முதல்ல நீ அப்படின்னு சொல்லவும் இங்கே பொன்னி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பொன்னியோடைய அந்த ஓனர் சொல்கிறாங்க, அவங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு இருக்கா பொன்னி அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லி பொன்னியோட அந்த ஃபோட்டோ காட்டுறாங்க. காட்டினதும் உடனே இங்கே இவங்க பார்லர் ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபோட்டோ எடுத்து கூகுள் லென்ஸில் போட்டு செக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு சீல் நடிகன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக அவங்க சீல் நடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது கூகுளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதை போட்டு சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணால் அவங்க நினச்ச மாதிரியே அந்த பொண்ணுடைய பேர் தீபாவான்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பொண்ணு கேட்க, பொன்னி இங்கே பார்த்தியா, இங்கே கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் சர்ச் பண்ணால் நீ சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தால் போதும், அவங்க எல்லாமே கூகுளில் மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களோட பயோடேட்டாவை விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணுறாங்க. விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணால் அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, சொல்லப்போனால் அதில் ஃபோன் நம்பரும் இருக்குது. உடனே இங்கே அவங்க அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் முதல் வாட்டி எடுக்கலை, ரெண்டாவது கால் பண்ணுறாங்க, அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதும் நீங்கள் நடிகை தீபாவான்னு கேட்கும்போது, ஆமாம் சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும், இதுமாதிரி நான் ஒரு பார்லர் வச்சுருக்கேன், ஸோ என் பார்லருக்கு ஒரு ஆட் நடிக்கணும், அதுக்காக தான் உங்களை கான்டாக்ட் பண்ணலான்ட்டு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படிங்களா, சரி சரி எப்போ நடிக்கணும், எனக்கு நீங்கள் நாளைக்கு நடிச்சு கொடுத்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லவும், இல்லை மேடம் நான் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், ஒரு வாரத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மேடம் என்னாச்சு, ஏன் ஒரு வாரம் லீவ் சொல்கிறீங்க? இல்லை மேடம் நான் ஊருக்கு போகிறேன், கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கா அப்படின்னு சொல்லவும், இல்லை மேடம் இது கொஞ்சம் முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, அதுக்கு நான் ரிலீஸ் பண்ணி ஆகணும், அமௌண்ட் வேணால் கொஞ்சம் கூட வாங்கிக்கிங்க, நான் உங்களுக்கு ஒரு 5 lakhs கொடுத்துறேன், எனக்கு நடிச்சு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லவும், என்ன மேடம் சொல்கிறீங்க 5 lakhs? ஆமாம் மேடம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 4 lakhs கொடுத்துருந்தேன், நீங்கள் கொஞ்சம் எமர்ஜென்சின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனால் நீங்கள் ஊருக்கு போய்ட்டு அப்புறம் வரத்து 1 வாரம் ஆகும், ஸோ எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி இருக்குது, நான் இன்றைக்கே உங்களை பார்த்து நேராக அட்வான்ஸை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே தீபாவும் அப்படிங்களா மேடம், சரி நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பியூட்டி பார்லர் ஓனர் மேடம் அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு முதல்ல அவங்க மட்டும் உள்ளே போயிட்டு இங்கே இது மாதிரி பேசுகிறாங்க. பேசிட்டு இது மாதிரி ஆட் நடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஓகே ஒன்று நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணு எல்லாத்தையுமே சைட்லேருந்து பார்க்குறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா பொன்னி உள்ளே போகிறாங்க. பொன்னியை பார்த்தோன்னே அந்த தீபா செம ஷாக்காக வராங்க. ஏய் நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கவும், ஓ என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம் ஞாபகம் இல்லாமல் எப்படி இருக்கும், நீங்கள் தான் என்னுடைய பெரியம்மாவாச்சே, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இங்கே ஒன்று மேடம் இவளை யாரும் அழைச்சிட்டு வந்தது, நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் அழைச்சிட்டு வந்தேன், பொண்ணு என்னுடைய பார்லர் ஒர்க் பண்ணுற பொண்ணு, ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லை மேடம் இந்த பொண்ணு சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லவும், இங்கே பொண்ணு உடனே பலான்னு ஒன்று வைக்கிறாங்க தீபாவுக்கு. என்னடி சொன்னேன், நான் ஃப்ராடா, பண்ணி யாரு, இங்கே பாரு நீ எதுக்கு என்னை பார்த்து பயந்து ஓடனா அப்படிங்கும்போது எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, உண்மையை சொல்லு, நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலை நான் இப்பயே போலீஸ் கால் பண்ணுவேன், கால் பண்ணு, எனக்கு என்ன பயம், ஏன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வாங்கிட்டு என்னடி ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்க, இங்கே பியூட்டி பார்லர் ஓனர் அவங்க பலன்னு நினைக்கிறாங்க. என்ன சொன்ன, என்ன ஆதாரம் இருக்கா, இங்கே பாரு நீ யாருங்கிறத நான் ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன், உன்னை இந்த அளவுக்கு வீடு வரைக்கும் தேடி வந்துட்டோம் அப்படின்னா நீயே முடிவு பண்ணிக்கோ, உன்னை பற்றின எல்லா விஷயங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு நீயா உண்மையை ஒத்துக்கிட்டா உன்னை சும்மா ஆயிட்டுருவோம், இல்லைனா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம், எப்படி வசதி அப்படின்னு மிரட்ட அந்த தீபாவும், வேறு வழி இல்லாமல் இது மாதிரி உங்கள் வீட்டில் சுந்தரன் ஒருத்தர் இருக்கா இல்லையா, ஸோ அவர் தான் எங்களுக்கு பணம் கொடுத்து எல்லாம் பேச சொன்னார், நடிக்க சொன்னார், மற்றபடி எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் தான் எங்களுக்கு யாருன்னே தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்ச சுந்தரம் மட்டும்தான், உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனாலும் நீங்கள் சுந்தரத்தை போய் விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பொன்னி ஒன்று தெரியும் எனக்கு இதுக்கெல்லாம் இப்போ காரணம் சுந்தரம் தான் சொல்லிட்டு, எனக்கு அது முக்கியம் இல்லை, நீ இப்போது இங்கே சொன்ன எல்லாத்தையும் வந்து வீட்டில் சொல்லணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பொன்னியும் அந்த பார்லர் ஓனரும் அந்த தீபா அழைச்சி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பொன்னி மாமா எல்லாம் கொஞ்சம் வாங்க அப்படின்னு கத்தவும், இங்கே ஜெயா பவானி அப்புறம் வெண்ணிலா பிரீத்தி அப்புறம் சக்தின்னு எல்லாமே வந்துடுறாங்க. சண்முகம் வந்துட்டு பொன்னியை பார்த்து என்னம்மா பொன்னி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இவங்க யாருமா, அப்படியா இவங்க யார் ஞாபகம் இல்லையா மாமா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, ஞாபகம் இருக்குது, இவங்க உங்கள் பெரியமா தானே அப்படின்னு சொல்ல, யாருக்கு யார் பெரியமா அப்படின்னு சொல்லி பொன்னி திரும்ப பலன்னு வைக்கிறாங்க. வச்சதும் அந்த தீபா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி எங்களுக்கும் பொன்னிக்கு அந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த வீட்டில் மாப்பிள்ளையா இருக்காரு சுந்தரம், அவர் தான் காசு கொடுத்து எங்களை நடிக்க சொன்னார், மற்றபடி எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமும் இல்லை, இவங்களுக்கும் எங்களுக்கும் இந்த சம்மந்தமும் இல்லை, ஸோ இவங்க இந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்கிறாங்க தீபா. அதை கேட்டு ஜெயா அப்படியே உறைஞ்சி போகிறாங்க. சந்திரசேகர் சொல்கிறாரு, பாத்தியா ஜெயா, இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு அவள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் அவர் பண்ணியிருக்க வேலையை பார்த்தியா, இப்படியாப்பட்ட கீடுகட்ட வேலையை பார்த்தவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளையா, இவர் பொண்ணியோட வாழ்க்கை மட்டும் அழிக்கலை ஜெயா, நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் அழிச்சிருக்காரு, இப்பயாச்சும் நீ நல்லா கண்ணை முழிச்சு பாரு,
என்ன பண்ணுறதுன்னு யோசி அப்படின்னு இங்கே சந்திரசேகர் சொல்ல ஜெயாவால் என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. நாம் அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், பெத்த புள்ளையை விட அவரை ஒரு படி மேலே தான் வச்சுருந்தோம். ஆனால் அவருக்கு எப்படி நமக்கு துரோகம் பண்ணுறதுக்கு மனசு வந்துச்சு, நம்மளுடைய முட்டாள்தனத்தால் இன்றைக்கி நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு அப்படின்னு ஜெயா அப்படியே கூனி குறுக்கி நிற்கிறாங்க. ஒரு பக்கம் பவானி, அம்மா என்னம்மா இதெல்லாம், அவர் அப்போ மோசமானவரா, நம்மளை நல்லாவே நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாரா அப்படின்னு பவானி இங்கே தலையில் அடிச்சுட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க.